ஐயோ, நீ சொல்றதுல எனக்கு பிடிச்சது இதாயா ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்கறதுக்கு பெரியார் சொன்னதுல கிடுகிடுப்பா இருக்குது. நீ வேணா போய் செஞ்சு பாரு. செஞ்சு பாக்கிட்டு இது பெரியார் மண்ணு திராவிட பூமி தானே. உண்மையில நான் செஞ்சிருவேன். இது செய்ய செஞ்சுட்டு வா, நல்லா தான் போயிட்டு வா. அப்பா அம்பட்டு பயலும் கூடி பொண்ணு அடிச்சு கும்ப அபிஷேகம் பண்ணிட்டாங்களே. கல்லீரல மண்ணீரல் ஆக்கிட்டாங்க. கல்லீரல் இருக்கா இல்லையானே தெரியல. எப்பா நீ சொல்லி கொடுத்ததை கேட்டுத்தாண்டா இந்த நிலைமைக்கு என்னை பிரிச்சு மேஞ்சிட்டாங்கடா. நான் சொன்னதுனாலயா? ஆமாடா. என்னையா சொன்ன? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி கொடுத்தியாடா. ஆமா, அதோட விளைவு தாண்டா இது. அடப்பாம இதுதான் நிலைமையா? பிரிச்சு மேஞ்சிட்டாங்கடா. எப்பா டேய், தமிழ்நாட்டுல உள்ளவனுங்களே, இவன மாதிரி பேச்ச கேட்டு அவனாவது என்ன மாதிரி நிலைமைக்கு ஆளாகிறாதீங்கடா. இவன் சொன்ன மாதிரி இது பெரியார் மண்ணு இல்லடா, இது திராவிட மண்ணு இல்லடா. ஐயோ சாமி, அயோத்திதாச பண்டிதர் அவருடைய மண்ணுடா, அழகுமுத்துக்கோன் மண்ணுடா, சீனிவாசனுடைய மண்ணுடா இது, பாபு சிதம்பரனாரோட மண்ணுடா, பசும்பன் தேவரோட மண்ணுடா இது. சாதாரணமா நினைச்சிட்டு கக்கன் மண்ணுடா, வேலுநாச்சியார் மண்ணுடா, அழகுமுத்துக்கோன் மண்ணு. ஆமாடா, இந்த மாதிரி காமராஜர் மண்ணு, காமராஜர் மண்ணு, சின்னமலை மண்ணு, சின்னமலையோட மண்ணுடா, மருது சகோதரர் மண்ணு. நீ பெரியார் மண்ணுன்னா இது மாதிரி புண்ணாய் தாண்டா வருவீங்க. முத்துராமலிங்க தேவரையா மண்ணியாது. இது இப்ப சொல்ற நீங்க பெரியார் மண்ணு பெரியார் மண்ணு என்ன ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டான். இப்ப என்ன டஸ்ட் ஆக்கி இப்படி உட்கார வச்சுட்டாங்க. இந்த லட்சணத்துல இப்ப சொல்றான் தாய்வேன். நல்ல வேலை மாதிரி எல்லாரும் மண்டைய கழுவி நம்ம தலையில மழை அரைச்சி மஞ்சள் குளிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. திராவிடம் திராவிடம் பெரியார் மண்ணுன்னு எவனும் என்ன மாதிரி ஏமாந்து இந்த நிலைமைக்கு ஆளாயிராதீங்களா. எப்பாடே